அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எஸ்ஏ பெட் ஷாப்பிலிருந்து நான் உங்களை இருப்பது நண்பர்களே. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நேற்று நாய்க்கள் ஒரு 2 3 நாய் பூந்து ஏகப்பட்ட கோழிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி கோழி எங்கே இருக்குன்னே தெரில, கிடைக்கவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பாருங்கள், இந்த கரிஞ்சத சேவல் இந்த மாதிரி பொட்டைங்க எல்லாமே போட்டு கடிச்சு எடுத்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருவிடலில் பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு வால் பொட்டை அதெல்லாம் ஒரு நல்ல லைனேஜ் கோழி நமக்கு காசு பணத்தை விட லைனேஜ் விட்டாச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையான ஒரு விஷயம். நல்ல கோழி எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே கிராப் சேவல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு அருமையான நிறம், கலருக்கே கிடைக்காது. இதெல்லாம் இந்த கருப்பு கோழிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 குஞ்சோட நின்றுருந்த கோழிங்க. ஒரு குஞ்சு கூட அட்ரஸ் காணோம். இது கிரி பட்டிலா சேவை, இது மீட்ரு வால் சேவல், இது என்னோடய பழைய லைன் பொட்டை. இதெல்லாம் ரொம்ப ராசியான பொட்டைன்னு சொல்லலாம். எல்லா கோழியுமே பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 15 என் கையில் கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 12 கோழி கிடச்சிது. அது இல்லாமல் குஞ்சுங்க ப்ளஸ் 2 3 கோழியெல்லாம் காணும். கிட்டத்தட்ட 15 உருப்படிக்கு மேலே பார்த்திங்கன்னா நாய் ரொம்ப நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. ரொம்ப நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலாக போயிடுச்சு நம்மளுக்கு. எவ்வளோ தான் இது பண்ணி வச்சுருந்தாலுமே நாய்ங்க தொல்லை பெரும் தொல்லையாக இருக்குது. பள்ளத்தை பிடிச்சிட்டு வந்துடுதுங்க எப்படியாவது. இங்கே இருந்தால் எல்லா கோழியும் பிடிச்சிருது. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. நம்மளால் என்ன சொல்கிறதுன்னே தெரில. அதனால் கோழி வளர்க்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த நாய்க்கு ஒரு தீர்வு எடுக்க மாட்டேங்கிறாங்க.